என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை அவர் கேள்விகளாக எழுப்பினார். காவிரி ஆறு அருகில் பாய்ந்தாலும் அந்த மக்களுக்கு குடிநீர் கிடைக்காமல் பலர் தவிக்கின்றனர் என்றும் அவர்களுக்கு முறையான குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகளோடு வீடுகள் இல்லை, குடிசை வீடுகளில் தான் இன்னும் நாகை மாவட்டத்தின் பெரும்பாலான மக்கள் குடியிருக்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பினார். இத்தனை ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு குடிசை வீடுகளும் குடிக்க தண்ணீரும் கிடைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு அங்கு இந்த அலையாத்தி காடுகளை வளர்த்து மீனவர்களுக்கான அந்த கடல் அரிப்பை தடுப்பதற்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை மற்றும் அரசு மரைன் காலேஜ் மற்றும் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் எதுவும் இதுவரை நாகப்பட்டினத்தில் அமைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் கூறினார். மேலும் மேலக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம் இடையேயான அந்த மேம்பாலத்தை சீரமைப்பதற்கான நடவடிக்கையை இதுவரை மேற்கொள்ளவில்லை என்றும் நெல் மூட்டைகள் மழையில் நனையக்கூடிய அந்த நெல் கொள்முதல் மையங்களுக்கு கூட உரிய கிட்டங்கி எதுவும் வைக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் அரசு சார்பாக இந்த மீன் பிடி தொழிலை தமிழகத்திலேயே இரண்டாவது அதிகமாக மீன்கள் ஏற்றுமதியாகும் மாவட்டம் நாகை மாவட்டம். அந்த மாவட்டத்தில் மீன் பிடிப்பதை அந்த பிடித்த மீன்களை பதப்படுத்துவதற்கான தொழிற்சாலைகள் எதுவும் அமைக்கப்படவில்லை என்ற அந்த முதலில் அந்த மாவட்ட மக்களுக்கான பிரச்சனைகள் கோரிக்கைகளை பற்றி முதலிலேயே பேசிவிட்டார். திருச்சி அரியலூரில் கடைசியில் பேசினார். இந்த கூட்டத்தில் அந்த மாவட்ட மக்களுக்கான அந்த பிரச்சனைகளை பேசி அந்த ஈழத்தமிழர்களுக்கான அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக வாக்குறுதி தான் அளிக்கிறார்கள் என்றும் பாசிச பாஜக அரசு தமிழக மீனவர் பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் தெளிவாக மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினார். முதலில் அந்த மாவட்ட மக்களுடைய பிரச்சனை மற்றும் நாகை மாவட்டம் அந்த மதசார்பற்ற மாவட்டமாக இருக்கிறது என்பதற்கு 3 கடவுள்கள் நாகூர் கோயில் மற்றும் வேளாங்கண்ணி கோயில் மற்றும் அந்த மாரி செல்லியம்மன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு அந்த மாவட்டத்திற்கான அந்த குலதெய்வங்களையும் வணங்கி அவர் அந்த பேச்சை தொடங்கினார். இதன் பின்னர் அவர் திமுக ஆட்சியை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதாவது வெளிநாட்டில் நீங்கள் குடும்ப முதலீடு செய்வதற்கு போனீர்களா அல்லது தமிழகத்திற்கான முதலீட்டை ஈர்க்க சென்றீர்களா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியதுடன் ஒரு சுற்றுலா மாவட்டமாக திகழும் நாகப்பட்டினத்தில் உள்ள பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஊர்களை சுற்றுலா மையமாக மாற்றுவதற்கும் அதற்கான வசதிகளை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டையும் கூறினார். கடைசியாக அவர் திமுக ஆட்சியை மற்றும் அவருடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்களுக்கு உரிய அனுமதிகள் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். அந்த குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு கொள்கையை பேருக்கு வைத்துவிட்டு குடும்பத்தை வைத்து கொள்ளையடிக்கும் உங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருந்தால் சொந்தமாக உழைத்து அரசியல் கட்சி ஆரம்பித்த நான் என்ன செய்வேன் என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்பி இனிமேல் நீங்கள் அனுமதி வழங்கவில்லை என்றால் மக்களிடமே நான் அனுமதி வாங்குவேன், மக்கள் சக்தியோடு இருக்கிறேன், நான் தனி ஆள் அல்ல, அடக்குமுறை அராஜகம் வேண்டாம், உங்கள் எண்ணம் தான் என்ன என்று மிக கடுமையாக இந்த முறை திமுக அரசையும் முதலமைச்சரையும் மிக கடுமையாக விமர்சித்து அவர் பேசியிருக்கிறார். என்னை மிரட்டி பார்க்கிறீர்களா என்றெல்லாம் இந்த இன்றைய கூட்டத்தில் நேரடியாக சவால் விட்டதுடன் ஒவ்வொரு வீட்டிலும் தாவேகாவின் ஓட்டு இருக்கிறது, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என்று இரண்டாவது முறையாக இந்த முறையும் விஜய் என்ற பொதுக்கூட்டத்தில் இந்த மக்கள் சந்திப்பில் அவர் நேரடியாக திமுக அரசுக்கு சவால் விட்டு திமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா என்று மக்கள் மத்தியில் கேள்வியையும் எழுப்பினார். இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கிறதா என்ற கேள்வி பதிலையும் அந்த கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுப்பியிருப்பதால் போர் முழக்கம் உங்களை தூங்க விடாது, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்று அவரது உரையை அவர் நிறைவு செய்துவிட்டார். உங்கள் எண்ணம் என்ன என்ற கேள்வியை எழுப்பிய அவர் மறைமுகமாக எனது மக்கள் சந்திப்பு மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு இடையூறுகளை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றும் பேருந்தில் அமர்ந்து கைகளை வெளியே நீட்டக்கூடாது மற்றும் வெளியே மக்களை சந்திக்க கூடாது என்றெல்லாம் விதவிதமான நூதனமான
கட்டுப்பாடுகள் எனக்கு மட்டும் விதிக்கப்படுவது ஏன் என்ற கேள்வியை அங்கு கூட இருந்த மக்களிடையே அவர் எழுப்பினார். மற்றொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக அந்த வீக்கெண்ட் மக்கள் சந்திப்பு, சனிக்கிழமை மக்களை சந்திப்பது ஏன் என்றும் அதற்கான விளக்கத்தையும் அவர் இன்றைய கூட்டத்திலேயே அறிவித்து விட்டார். அது ஒரு விடுமுறை தினமாக அனைத்து தரப்பினரையும் சந்திப்பதற்காகத்தான் இந்த சனிக்கிழமையை தாம் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்றும், அதனால் எந்த விதமான இடையூறும் மக்களுக்கோ அல்லது அரசு அலுவலர்களுக்கோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதால் தான் அந்த சனிக்கிழமையை நாம் தேர்ந்தெடுத்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக அங்கு நாம் இந்த நாளை தேர்வு செய்து மக்களை சந்தித்து வருகிறேன் என்று அவர் கூறினார். இது தவிர இந்த கூட்டத்தில் அவர் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக வைத்தது, ஒரு முறை மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியை அவர் பாசிச பாஜக அரசு மீனவர்கள் பிரச்சனையில் அவர்கள் தீர்வு காணுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்து விட்டார். மற்றபடி அவரது கூட்டங்களுக்கு வரக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள், காவல்துறையினரின் கட்டுப்பாடுகள், அவர் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கீடு ஆகியவற்றில் உள்ள கட்டுப்பாடுகளையும் அவர் கடுமையாக எதிர்த்து கண்டனத்தை பதிவு செய்தார். இனிமேல் மக்களிடமே தாம் அங்கு அனுமதி கேட்டு இனிமேல் மக்கள் சந்திப்பை நிகழ்த்துவேன் என்றும் அவர் கூறினார். மற்றொன்று, 2 முறை கூறியது, கொள்கையை பேருக்கு வைத்துவிட்டு குடும்பத்தை வைத்து தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கும் உங்களுக்கே இவ்வளவு தைரியம் மற்றும் இந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் விதித்தால் நான் என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டி இருக்கும் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பி இருக்கிறார். 2026 தேர்தலில் நேரடியாக சந்திப்போம் என்று திமுகவுக்கு அவர் சவாலை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த சவாலுக்கு திமுக என்ன பதில் அளிக்கப் போகிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தாம் தனி ஆள் அல்ல என்றும் அடக்குமுறை அராஜகத்தை எங்களிடம் காட்டுவீர்களா, காட்ட முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் உறவு இருக்கிறது என்றும், ஒரு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது ஒரு RSS தலைவரோ ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினால் இத்தனை கட்டுப்பாடுகளை நீங்கள் விதிப்பீர்களா அல்லது விதிக்கத்தான் முடியுமா என்றெல்லாம் கேள்விகளை விஜய் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் எழுப்பியிருக்கிறார். அதனால் நேரடியாக அவர் அதிமுகவையோ மற்ற கட்சிகளையோ எந்த விதமான தாக்குதலும் அவர்கள் மீது நடத்தப்படவில்லை. திமுக கட்சியின் கொள்கைகள் மற்றும் திமுகவினர் மீது மட்டுமே இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் புகார்களையும் வைத்து அந்த மக்களிடம் கேள்வி கேட்டு பதில் பெறும் முறையை அவர் இந்த நாகப்பட்டினம் புத்தூர் அண்ணாசிலை ரவுண்டானா கூட்டத்திலும் அவர் எழுப்பினார். இந்த கூட்டத்தில் அவர் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி, குடும்பத்தை வைத்து கொள்ளையடிக்கிறார்கள், வெளிநாட்டில் குடும்ப முதலீட்டை தான் அவர்கள் முதலீடு செய்கிறார்கள் என்றும், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கான திட்டங்கள் தொழில் வளத்தை பெருக்கவில்லை, சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்தவில்லை, குடிநீர் கிடைக்கவில்லை, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ஒரு பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் அங்கு உள்ள அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்க்க கூட மருத்துவர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் கூறியிருக்கிறார். அடிப்படை கட்டமைப்பு மற்றும் சுகாதார வசதிகள், குடிநீர் வசதிகள், வீட்டு வசதிகள் ஆகியவை இன்னும் முழுமையாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இல்லை என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மக்கள் சக்தியோடு தாம் 2026 தேர்தலில் சந்தித்து தேர்தலில் திமுகவை தோற்கடிப்போம் என்ற ஒரு சவாலையும் சூளுரையையும் மக்கள் மத்தியில் விஜய் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பேசிய அந்த பேச்சில் அவர் எழுப்பியிருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அந்த புத்தூர் அண்ணாசிலை ரவுண்டானாவில் விஜயின் முதல் கூட்டத்தில் திமுக ஆட்சியையும் மற்றும் அவர்களுக்கு காவல்துறை அனுமதி அளிக்காதது, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படாதது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் இந்த உரையை அவர் நிறைவு செய்திருப்பதுடன், 2வது முறையாக திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையில்தான் இந்த போட்டி அரசியல் ரீதியாக எங்களுக்கு இருக்கிறது என்றும், அந்த போட்டியை சந்திப்பதற்கு நேரடியாக தயாரா என்ற சவாலையும் விஜய் விடுத்திருக்கிறார். இந்த புத்தூர் அண்ணாசிலை பொதுக்கூட்டத்தில் மிக முக்கியமாக அவர் விடுத்த குற்றச்சாட்டுகள் குடும்ப ஆட்சியின் மூலமாக நாட்டில் ஊழல் முறைகேடுகள் அதிகரித்து இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். 2வது, இந்த மாவட்டத்திற்கான முக்கியமான திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு. 3வதாக, திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையில் தான் போட்டி, அடக்குமுறை அராஜகத்தினால் எங்களை அடக்க முடியாது என்றும்,
மக்கள் சக்தியின் மூலமாக தாம் மக்களிடம் வருவோம் என்றும் கூறியிருக்கிறார். கொள்கையை வீட்டுக்குள் ஒரு பேருக்காக வைத்துவிட்டு அவர்கள் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் விஜய் இன்றைய கூட்டத்தில் வகித்திருக்கிறார். மத்திய பாஜக அரசையும் திமுக அரசையும் மட்டுமே இன்றைய பொதுக்கூட்டத்திலும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் பேசிய முக்கியமான பாயிண்ட்களை இப்போது நாம் பார்க்கலாம். திமுகவை பகிரங்கமாக விளாசியதுடன் அவர் பேசியதில் உள்ள முக்கியமான 10 நாகை மாவட்டத்துக்கான கோரிக்கைகள் என்னென்ன, அது தவிர திமுக பாஜகவை அவர் தாக்கி பேசியது என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட அம்சங்களில் தொண்டர்களையும் மக்களையும் சந்திப்பதற்கு தற்போது திமுக அரசு தமக்கு எதிராக செயல்படுகிறது என்று கூறுகிறார்.